எலுமிச்சை சாதம் செய்யலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு, நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. வெங்காயம் 1 கப்பு, கறிவேப்பிலை, சின்னதாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய் 4, பச்சை மிளகாவை நல்லா வதக்கியாச்சு. மஞ்சள் தூள், வடித்து ஆற வச்சிருக்கிற சாதம் 3 கப்பு, உப்பு, பழச்சாறு எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. எலுமிச்சை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.